நீங்கள் செய்யும் எல்லாமே தோல்வியில் முடிகிறதா? உங்கள் பணத்தையும் உழைப்பையும் கொட்டி கடைசியில் எதுவுமே நடக்கவில்லையா? வாழ்க்கை உங்கள் கையை விட்டு போய்விட்டது என்று நினைக்கிறீர்களா? தொழிலில் நஷ்டம், மலை போல மருத்துவச் செலவுகள், ஓயாத குடும்பச் சண்டைகள், ஒரு நொடி கூட நிம்மதியில்லாத வாழ்க்கை. இந்த கஷ்டங்கள் எல்லாம் சேர்ந்து என் தலைவிதி இவ்வளவுதான், இதை மாற்றவே முடியாது என்று உங்களை நம்ப வைத்துவிட்டதா? இந்த விரக்தியின் உச்சியில் நீங்கள் நின்றால் ஒரு நிமிடம் கேளுங்கள். உங்கள் முழு தலைவிதியையும் மாற்றக்கூடிய ஒரு நம்ப முடியாத பொக்கிஷத்தை நான் உங்களுக்கு தரப்போகிறேன். மலை போன்ற துன்பத்தை நொடியில் பனி போல உருக வைக்கும் ஒரு சக்தி வாய்ந்த திறவுகோலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தந்திருக்கிறார்கள். இந்த வீடியோவில் உங்கள் வாழ்க்கையின் போக்கையே மாற்றி நீங்கள் கனவில் கூட நினைத்துப் பார்க்காத வெற்றிகளையும் மன அமைதியையும் தரும் அந்த அற்புத துஆவை பற்றி நான் உங்களுக்குச் சொல்லப் போகிறேன். இது உங்கள் வாழ்க்கையின் இருண்ட பக்கத்தை ஒளிரச் செய்யும் இன்ஷா அல்லாஹ். நம் ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையில் பயங்கரமான போராட்டங்கள் இருக்கின்றன. சிலர் பிரம்மாண்டமான கனவுகளோடு ஆரம்பித்த தொழிலில் எல்லாவற்றையும் இழந்து கடலில் மூழ்கி அடுத்து என்ன செய்வதென்று தெரியாமல் நிற்கிறார்கள். ராப்பகலாக உழைத்தது எல்லாம் அவர்கள் கண்முன்னாலேயே கரைந்து போனதை பார்த்து ஒவ்வொரு வினாடியும் நரக வேதனையில் இருக்கிறார்கள். யாரிடம் உதவி கேட்பது, எப்படி இதிலிருந்து வெளியே வருவது என்று தெரியாமல் அவர்களுக்கு உலகமே இருண்டு போயிருக்கிறது. சில வீடுகளில் வெளியில் இருந்து பார்த்தால் எல்லாம் சூப்பராக இருப்பது போலத் தோன்றும். ஆனால் உள்ளே அது ஒரு போர்க்களம். கணவன் மனைவிக்குள் தீராத சண்டைகள், பிள்ளைகளால் நிம்மதியின்மை, உறவுகளுக்குள் பிரிவினை என நிம்மதி என்பதே இல்லை. சொந்த வீட்டிலேயே அந்நியரைப் போல வாழும் ஒரு கொடூரமான நிலை. நிச்சயமாக துன்பத்திற்குப் பின்னரே இன்பம் இருக்கிறது என்று அல்லாஹ் குரானிலேயே நமக்கு வாக்குறுதி தருகிறான். நமக்கு வரும் சோதனைகள் நம்மை அழிப்பதற்கு அல்ல, நம்மை ஒரு சாம்பியனாக மாற்றுவதற்கும் நம் நம்பிக்கையை இன்னும் வலிமையாக்குவதற்கும் தான். அப்படியென்றால் நாம் யாரிடம் உதவி கேட்க வேண்டும்? நம்மையும் இந்த முழு உலகையும் படைத்த அந்த ஒரே ஒருவனிடம்தான். பலர் கேட்பார்கள், எல்லாம் ஏற்கனவே எழுதப்பட்டுவிட்டது என்றால் பிறகு எதற்கு துஆ? இது ஒரு $1 மில்லியன் கேள்வி. இஸ்லாமிய அறிஞர்கள் விதியை 2 வகையாகப் பிரிக்கிறார்கள். ஒன்று மாற்றவே முடியாதது, மற்றொன்று மாற்றக்கூடியது. அதாவது நீங்கள் மனமுருகி துஆ செய்வதால் உங்களுக்கு வரவிருந்த ஒரு தீங்கு தடுக்கப்படலாம். நீங்கள் துஆ செய்வீர்கள், அதனால் உங்கள் விதி மாறும் என்பது கூட முன்பே எழுதப்பட்ட ஒன்றுதான். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் ஆஃபியத ஃபித் துன்யா வல் ஆখিরা. இறைவா, நிச்சயமாக நான் உன்னிடம் இம்மையிலும் மறுமையிலும் சுகத்தையும் பாதுகாப்பையும் ஆஃபியத் வேண்டுகிறேன். இந்த துஆ பார்ப்பதற்கு எவ்வளவு சிம்பிளாக இருக்கிறது, ஆனால் இதன் பவர் மிக அதிகம். நீங்கள் தொழிலில் நஷ்டத்தில் இருக்கிறீர்களா? ஆஃபியத்தை கேளுங்கள். அல்லாஹ் உங்கள் வியாபாரத்தில் உள்ள தடைகளை உடைத்து பரக்கத்தை தருவான். உடல்நலக் குறைவால் அவதிப்படுகிறீர்களா? ஆஃபியத்தை கேளுங்கள். அல்லாஹ் உங்கள் நோய்களுக்கு ஷிஃபாவையும் முழுமையான ஆரோக்கியத்தையும் வழங்குவான். குடும்பத்தில் நிம்மதியில்லையா? ஆஃபியத்தை கேளுங்கள். அல்லாஹ் உங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் அமைதியையும் பாதுகாப்பையும் இறக்குவான். இந்த ஒரு துஆ உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதிக்கும் தேவையான பாதுகாப்பையும் நன்மையையும் கொண்டு வந்து சேர்க்கும் ஒரு மாஸ்டர் கீ. துஆ ஒரு ஆன்மீக ஆயுதம். ஆனால் இஸ்லாம் நம்மை முயற்சி செய்யாமல் இருக்கச் சொல்லவில்லை. முதலில் ஒட்டகத்தைக் கட்டு, பிறகு அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வை என்பதுதான் விதி. ஆகவே இந்த சக்தி வாய்ந்த துஆவை ஓதுவதோடு உங்கள் வேலைகளிலும் முழு முயற்சியை போடுங்கள். அல்லாஹ் நம் அனைவருக்கும் இவ்வுலகிலும் மறுமையிலும் முழுமையான ஆஃபியத்தை வழங்குவானாக. ஆமீன். உங்க மனசுல ரொம்ப வருஷமா, ஏன் சின்ன வயசுல இருந்தே ஒரு ஆசை நிறைவேறாம இருக்கா? ராத்திரி நேரத்துல தனிமையில அதுக்காக கண்ணீர் விட்டு துஆ செஞ்சிருக்கீங்களா? யா அல்லாஹ், இந்த ஒரு ஆசைய மட்டும் எப்படியாவது நிறைவேத்தி வச்சிடு அப்படின்னு திரும்ப திரும்ப இறைஞ்சிறீங்களா? அது ஒரு நல்ல வேலையா இருக்கலாம், கல்யாணத் தடையா இருக்கலாம், குழந்தை பாக்கியமா இருக்கலாம், இல்ல தீர்க்கவே முடியாத மாதிரி ஒரு கடன் பிரச்சனையா கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் சரி, அந்த ஆசை நிறைவேறாதப்போ மனசுல ஒரு சோர்வு வர்றதும் சில சமயம் நம்பிக்கை கொஞ்சம் குறையறதும் ரொம்ப இயல்புதான். ஆனா அல்லாஹ் நம்ம மேல ரொம்ப கருணையுள்ளவன். நமக்காக சில பொக்கிஷங்களை குர்ஆன் மூலமாகவும் அவனுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாகவும் நிறைய அருமையான வழிகளை நமக்காக கற்றுத்தந்திருக்கிறான்.
அப்படிப்பட்ட ஒரு பொக்கிஷம்தான் இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு சக்தி வாய்ந்த திக்ரு. இந்த திக்ரை நீங்க முழு நம்பிக்கையோட சரியான முறையில வெறும் 7 தடவை சொன்னா போதும், அல்லாஹ் உங்களுடைய மலை மாதிரி இருக்கிற கவலைகளையும் பல வருஷமா இருக்கிற ஆசைகளையும் நிறைவேத்தி வைப்பான்னு நபிமொழி நமக்கு வாக்குறுதி தருது. ஆமா, வெறும் 7 முறை சொல்றதால உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய அற்புதங்களைக் காண முடியும். வெறும் வார்த்தைகளைச் சொல்றதால இது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கலாம். சகோதர சகோதரிகளே, இது சாதாரண வார்த்தைகள் கிடையாது. இது எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருமறையான குர்ஆன்ல வசனமான 129வது வசனத்தில் வர்ற ஒரு துஆ. அந்த துஆ இதுதான்: ஹஸ்பி அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவ அலைஹி தவக்கல்து வஹுவ ரப்புல் அர்ஷில் ஆதீம். அல்லாஹ் எனக்கு போதுமானவன், அவனைத் தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாருமில்லை. அவனையே நான் சார்ந்திருக்கிறேன், அவன் மகத்தான அர்ஷின் அதிபதியாவான். இதோட ஆதாரம் என்னன்னு முதல்ல நாம தெரிஞ்சுக்கணும். அபூதாவூத் என்கிற ஹதீஸ் நூல்ல 5081 எண்ணுல ஒரு செய்தி பதிவாகியிருக்கு. அதுல அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, யார் ஒருவர் காலையிலையும் மாலையிலையும் இந்த திக்ரை 7 முறை ஓதுகிறாரோ, அவருடைய இவ்வுலக மற்றும் மறு உலக கவலைகள் எதுவா இருந்தாலும் சரி, அது எல்லாத்துக்கும் அல்லாஹ்வே போதுமானவன் ஆகிவிடுகிறான். சுப்ஹானல்லாஹ். யோசிச்சுப் பாருங்க, இந்த முழு உலகத்தையும் படைச்ச அல்லாஹ்வே நான் உனக்கு போதும் அப்படின்னு சொன்னா நமக்கு அதைவிட பெருசா என்ன வேணும்? நம்மளோட தேவைகளும் ஆசைகளும் அந்த பிரபஞ்சத்தோட அதிபதிக்கு முன்னாடி ஒரு விஷயமே இல்லை. இந்த திக்ரோட முழு அர்த்தத்தையும் நாம புரிஞ்சுக்கிட்டு சொல்லும்போது அதோட சக்தி இன்னும் பல மடங்கு அதிகமாகும். ஒரு கிளிப் பிள்ளைக்கு சொல்ற மாதிரி மனப்பாடம் பண்ணி சொல்றதை விட ஒவ்வொரு வார்த்தையோட ஆழத்தையும் உணர்ந்து சொல்லும்போதுதான் நம்ம இதயத்துல உண்மையான ஒரு மாற்றம் உண்டாகும். இந்த திக்ரை உங்க அன்றாட வழக்கமாக்கிக்கோங்க. ஒரு மண்டலம், அதாவது 40 நாட்கள் தொடர்ந்து செஞ்சு பாருங்க. இன்ஷா அல்லாஹ் உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றத்தையும் மனசுல ஒருவிதமான அமைதியையும் நீங்களே உணர்வீங்க. கடைசியா ஒன்னே ஒன்னு மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. இந்த திக்ர் ஒரு மந்திரமோ இல்ல குறுக்கு வழியோ கிடையாது. இது உங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில இருக்கிற உறவை பலப்படுத்துற ஒரு கருவி. இது உங்க ஈமானையும் தவக்குலையும் அதிகப்படுத்துற ஒரு பயிற்சி. நீங்க செய்ய வேண்டிய முயற்சிகளைச் செஞ்சுட்டு முழு நம்பிக்கையோட இந்த திக்ரை ஓதி அல்லாஹ் கிட்ட உங்க தேவைகளைக் கேளுங்க. நிச்சயமாக அவன் உங்கள் அழைப்புக்கு பதிலளிப்பான். அவன் நாடினால் உங்கள் நீண்ட நாள் ஆசைகளை நிறைவேற்றி உங்கள் கவலைகளை நீக்கி உங்கள் வாழ்வில் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் அருள்வான். எல்லாம் வல்லல்லாஹ் இந்த திக்ரை முறையாக ஓதி அவனது அருளைப் பெறும் பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. நம்முடைய ஹலாலான ஆசைகள் அனைத்தையும் நிறைவேற்றி வைப்பானாக.